வியூவர்ஸ், அபாரமான திறமைகளோட இருக்கிற 5 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கில்லர் பேர்ட். பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதாவும் அமைதியாவும் இருக்கிற இந்த லாகர் ஹெட் ஸ்ட்ரைக் பறவைய ஸ்மாலஸ்ட் கில்லர் பேர்ட்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா எல்லா உயிரினங்களும் அதுங்களுக்கு பசிக்கும் போது மட்டும் தான் மத்த உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த சின்ன பறவைகள் இதுங்க கண்ணுல படுற வெட்டுக்கிளி, சிலந்தி, தவளை, பல்லி, எலி, சின்ன பறவைகள்னு எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுது. அதுலயும் இதுங்க வேட்டையாடின உடனே உணவுகளை சாப்பிடாதாம். இதுங்க வேட்டையாடினதை இந்த மாதிரி கூர்மையான முற்கள்ல மாட்டி வச்சிடுமாம். ஆண் பறவை வேட்டையாடின உணவுகளை இந்த மாதிரி முற்கல்ல மாட்டி வச்சிடுச்சுன்னா உடனே பெண் பறவை இத பார்த்துட்டு ஆண் பறவை கிட்ட வந்து ஆண் பறவை வேட்டையாடின உணவை சாப்பிடுமாம். இந்த மாதிரி பெண் பறவைய கவரத்துக்காக தான் ஆண் பறவைக்கு பசியே இல்லனாலும் அதுங்க பாக்குற சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி இந்த மாதிரி கூர்மையான முற்கள்ல மாட்டி வச்சிடுமாம். கழுகுகளோட சொண்டு எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அதே அளவு இந்த சின்ன பறவையோட சொண்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் இதுங்க எல்லாத்தையும் ஈஸியா வேட்டையாடி சாப்பிடுதாம். இந்த பறவைகள் வாழ்ற மரங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுங்க வாழ்ற மரங்கள்ல உள்ள முற்கள் ஃபுல்லா நிறைய சின்ன சின்ன உயிரினங்களை மாட்டி வச்சிருக்குமாம். இதே மாதிரி இந்த சின்ன கிங்ஃபிஷர் பறவையும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தண்ணிக்குள்ள குதிச்சு மீன்களை வேட்டையாடி சாப்பிடுமாம். இதோட உடல் அளவுல 80% அளவுள்ள மீன்களை கூட இதுங்க அசால்ட்டா முழுங்கிடுமாம். இந்த பறவைய கூட பாருங்க, இதோட அளவுல 3/4 சைஸ்ல இருக்கிற மீனை கூட இது அசால்ட்டா முழுங்குது. அதுலயும் இந்த பறவைகள் பிடிக்கிற மீனை இந்த மாதிரி மரத்துல முட்டி முட்டி சாகடிச்சுதான் சாப்பிடுமாம். மீன் முழுமையா செமிச்சதுக்கு அப்புறம் மீனோட முற்களை மட்டும் வெளியே துப்பிடுமாம். பயங்கரமான பறவையா இருக்குல்ல. அடுத்தது யூட்ரிகுலேரியா. மஞ்சள் நிற பூக்களோட பார்க்க அழகா இருக்கிற இந்த செடிகளை பிளாடர் வாட்னு சொல்றாங்க. இதுங்க நல்ல தண்ணியில வளர்ற செடிகளாம். மேல பார்க்க அழகா இருக்கிற இந்த செடிகள் தண்ணிக்கடியில சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுதாம். இந்த செடிகள்ல 4 வகையான செடிகள் இருக்குதாம். இதுல 2 செடிகள் வயலட் கலர் பூக்களையும் 2 செடிகள் மஞ்சள் கலர் பூக்களையும் பூக்குதாம். இந்த செடிகளோட வேர்கள்ல நிறைய பிளேடர்கள் இருக்குமாம். தண்ணியில வாழ்ற சின்ன சின்ன பூச்சிகள் இந்த பிளேடர் கிட்ட போன உடனே டக்குனு இது அந்த பூச்சிகளை உள்ள இழுத்து மூடிக்குமாம். இந்த செடிகள் கொசுக்களோட எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்துதாம். ஏன்னா முட்டையில இருந்து வெளியே வர கொசுக்களை இந்த செடிகள் தான் அதிகமா பிடிச்சு சாப்பிடுதாம். இதோட பிளேடர்ல ஒரு சின்ன ட்ரிகர் இருக்குதாம். இதுல ஊசி மாதிரி இருக்கிறது தான் இதோட ட்ரிகராம். இந்த ட்ரிகரை ஏதாவது பூச்சி வந்து தொட்டுடுச்சுன்னா தொட்ட உடனே இது அந்த பூச்சிய உள்ள இழுத்துடுமாம். உள்ள போற பூச்சியால வெளியே வர முடியாத மாதிரி இதோட பிளேடரை மூடிக்குமாம். இந்த செடிகள் இந்த மாதிரி பூச்சிகளை சாப்பிட்டு வளருதுனாலேயே மத்த செடிகளை விட ரொம்பவும் வேகமா வளருதாம். அடுத்தது அன்பிலீவபிள் ஃபிஷ். உலகத்துல இதுவரைக்கும் 34,000க்கும் அதிக வகையான மீன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய மீன்கள் ஆழ்கடல்ல வாழ்றதாவும் சொல்றாங்க. மீன்களை சாப்பிட்டு மனிதர்கள், பறவைகள், விலங்குகள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் உயிர் வாழுது. இதனால மீன்கள் உலகத்துல ரொம்பவும் ஒரு முக்கியமான உயிரினமா இருக்கு. உலகத்துல வாழ்ற பெரிய உயிரினங்கள்லயே அதிக நாள் உயிர் வாழ்றதும் மீன்கள் தான். இந்த கிரீன்லாந்து ஷார்க் மீன் 500 வருஷத்துக்கு மேல உயிர் வாழுதாம். இந்த மாதிரி மீன்கள் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுலயும் சில மீன்கள் அதோடைய 90% உடம்பை இழந்ததுக்கு அப்புறமும் உயிர் வாழுமாம். இந்த மீனை பாருங்க, இந்த மீனோட 3/4 உடம்பு போனதுக்கு அப்புறமும் 5 மாசம் இந்த மீன் சாகாம உயிர் வாழ்ந்திருக்கு. நிறைய மீன்களோட உடம்பு கட்டானாலும் அது மறுபடியும் சீக்கிரமாவே வளர்ந்துடுமாம். மீன்களோட வால் சிதல்கள் கட்டானாலும் அது மறுபடியும் வளர்ந்துடுமாம். இது எல்லாத்தையும் விட -35 டிகிரி செல்சியஸ்ல மீன்களை உறைய வச்சு அதோடைய இதய துடிப்பை நிறுத்திட்டு மறுபடியும் இதுங்களை நார்மல் தண்ணியில போட்டாலும் இதுங்க கொஞ்ச நேரத்திலேயே எழுந்து நீந்த ஆரம்பிச்சிடுமா. அடுத்தது ஃபிளெக்சிபிள் பாடி. விலங்குகள்லயே இந்த ஃபெரட்டோட உடம்பு தான் ரொம்பவும் ஃபிளெக்சிபிளான உடம்பாம். இதோடைய உடம்பு ரப்பர் மாதிரி வளையுமாம். கொலராடோல உள்ள மக்கள் இந்த ஃபெரட்டுகளை விவசாயியோட நண்பன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்க அதிகமா எலிகளை தான் வேட்டையாடி சாப்பிடுமாம். இதனால ஆரம்ப காலத்துல இருந்தே கொலராடோல உள்ள மக்கள் இந்த ஃபெரட்டுகளை அதிகமா வளர்த்து எலிகளை வேட்டையாட விட்டுருக்காங்களாம். இதுங்க கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுங்க எலும்புல உள்ள ப்ராசஸ் இதுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி நல்லா வளையுதாம். இதனாலதான் இதுங்களால சின்ன ஓட்டையில கூட வேகமா ஓட முடியுதாம். இந்த வீடியோவை கூட பாருங்க, இதுங்க நார்மலா என்ன ஸ்பீட்ல நடக்குதோ அதே ஸ்பீட்ல சின்ன இடத்துலயும் உடம்பு வளைச்சுக்கிட்டு நடக்குது. அதாவது நம்ம நார்மலா நடக்கிற ஸ்பீட்ல குனிஞ்சுக்கிட்டு நடக்க முடியாது. ஆனா இந்த ஃபெரட்டுகள் இதுங்களோட உடம்ப எப்படி வளைச்சாலும் நார்மலா போற வேகத்திலேயே போகுமா. இதே மாதிரி ஒட்டகங்களோட கழுத்து எலும்புகள்ல உள்ள ப்ராசஸும் ரொம்பவும் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால அதுங்க கழுத்தை 180 டிகிரில திருப்புமாம். இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த ஒட்டகம் தலையே இல்லாம நடந்து வர மாதிரி தெரியுது. ஆனா
ஆனா இதோடைய கழுத்தை இது நல்லா திருப்பிக்கிட்டு நடக்கிறதுனாலதான் நமக்கு இது தலையே இல்லாம நடந்து வர மாதிரி தெரியுது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஆக்ஸ்பெக்கர். விலங்குகளுக்கு பெரிய எதிரியே அதுங்க உடம்புல உள்ள ஒட்டுண்ணிகள் தான். பொதுவா மாட்டோட உடம்புல ஒட்டுண்ணிகள் அதிகமாயிடுச்சுன்னா அதுங்க மாட்டு ரத்தத்தை குடிச்சு குடிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் அந்த மாடு இறந்துடும். இதனால மாடுகளை வளர்க்கறவங்க அதுங்க உடம்புல உள்ள ஒட்டுண்ணிகளை எடுத்து விட்டு மாட்டை நல்லா பாத்துப்பாங்க. ஆனா காட்டுல வாழ்ற விலங்குகளால அதுங்க உடம்புல உள்ள ஒட்டுண்ணிகளை எடுக்க முடியாது. அந்த வேலையை தான் இந்த ஆக்ஸ்பெக்கர் பறவைகள் செய்து. இதுங்க காட்டுல வாழ்ற நீர் யானைகள், ஒட்டகச்சிவிங்கிகள்ல இருந்து எல்லா விலங்கு உடம்புல உள்ள ஒட்டுண்ணிகளை சாப்பிட்டு அந்த விலங்குகளை காப்பாத்துது. ஆராய்ச்சியாளர்கள் இந்த பறவைகளை மாட்டுக்கிட்ட வராம இந்த பறவைகளை விரட்டி விட்டு ஒரு ஆய்வை நடத்தி பார்த்திருக்காங்க. இந்த பறவைகளை ஒரு வாரம் விரட்டி விட்டதுக்கே மாடுகள் உடம்புல ஒட்டுண்ணிகள் அதிகமாகி இருக்கு. காட்டுல இந்த பறவைகள் மட்டும் இல்லனா நிறைய விலங்குகள் உடம்புல ஒட்டுண்ணிகள் அதிகமாகியே விலங்குகள் இறந்து போயிடுமாம். இதே வேலையை கீரி பிள்ளைகளும் செய்து. இந்த வீடியோல பாருங்க, இந்த எல்லா கீரி பிள்ளைகளும் சேர்ந்து இந்த காட்டு பன்றி உடம்புல உள்ள எல்லா ஒட்டுண்ணிகளையும் சாப்பிடுது. அதே மாதிரி பொதுவா முதலைகள் எல்லா பறவைகளையும் வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த ப்ளோவர் பறவைகளை மட்டும் வேட்டையாடி சாப்பிடாதாம். ஏன்னா இந்த பறவைகள் முதலைகளோட வாயில உள்ள நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு முதலைகள் வாயை கிளீன் பண்ணுமாம். இதனாலதான் இந்த பறவைகள் முதலைகளோட வாய்க்குள்ளேயே போனாலும் முதலைகள் இந்த பறவைகளை சாப்பிடாதாம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினம் செய்யற விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.